கழுத்து எலும்பு பெயினோ முதுகு பெயினோ அதிகமாகுது, அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குங்களா சார்? அதுக்கும் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் இருக்குது. எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு, இன்ஸ்டன்ட் ரெக்கவரி. ஒரு 2 days 3 days ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த 20 மினிட்ஸ்லேயே ரிசல்ட் இருக்கும். நீங்கள் இந்த ஏஜில் இருந்து தான் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குங்களா? 6 month பேபியிலேருந்து 8 months 10 monthsல கழுத்து நிற்காத பேபியிலேருந்து கொடுத்துட்ருக்குறோம். அது ப்ரெஷர் கொடுத்துட்ருக்குறோம். அவங்களுக்கு வந்து கழுத்து நிற்கலை, ஒரு 2 years ஆகி பேச்சு வரல, ஒரு 5 years ஆகி 6 years ஆகி வாக்கிங் ஸ்டைல் மாறுது, மசில்ஸு சைடு எஃபெக்ட்டு கிடையாது. அதை நான் கொடுக்குற மெத்தட் வந்து வெரி சிங்கிள் நீடில் அல்லது டபுள் நீடில். வெதர் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்கலேருந்து நியூராலஜிக்கல் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்க வரைக்கும் மல்டிபிளாக இருக்க ப்ராப்ளம், அத்தனை ப்ராப்ளத்துக்கும் இந்த 1-2 நீடில் தான். இது இந்த ட்ரீட்மெண்ட்டில் ரிசல்ட் சைடு எஃபெக்ட்னா, ஒரு நோய்க்கு குணப்படுத்துறதுக்கு போட்டால் அது இன்னொரு நோய்க்கு சிவந்து குணமாயிரும், அது பர்ஃபெக்ட் ஆயிரும். அதுதான் சைடு எஃபெக்ட். சுகருக்கு டயபெட்டிஸ்க்கு க்யூர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதையும் நீங்கள் வந்து மருந்து இல்லாமல் க்யூர் பண்ணுறீங்கன்றது அது கண்டிப்பாக பெரிய விஷயம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். இப்போ எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னும் போது அவங்க சேர்லேயே கண்டினியூஸாக ஒரு 8 hours ஒரு 10 hours சேர்லேயே இருக்கும்போது கழுத்து குனிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் முதுகு எலும்பு அந்த போஸ்டரே வந்து அவங்களுக்கு மாறிடுது. இப்போ கழுத்து எலும்பு பெயினோ முதுகு பெயினோ அதிகமாகுது, அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குங்களா சார்? அதுக்கும் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் இருக்குது. எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு, இன்ஸ்டன்ட் ரெக்கவரி. ஒரு 2 days 3 days ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த 20 மினிட்ஸ்லேயே ரிசல்ட் இருக்கும். அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த நாள் ஒரு 3 நாள் வந்தாங்கன்னா அந்த பெயின் ஸ்ட்ரெயின் எல்லாம் ரிலீவ் ஆயிரும். அது கண்டினியூவாக சஸ்டெயினாக கிளியர் பண்ணுறதுக்கு ஃபுட் சப்ளிமெண்ட் சொல்லுவோம், அவங்க லைஃப் ஸ்டைல் எஜுகேட் பண்ணுவோம். உட்கார்ற பொசிஷரு எழுந்திருக்கிற பொசிஷரு எல்லாமே ராங்காக இருக்கும். ஸ்பைனை ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே மல்லாக்க படுப்பாங்க, பெட்லேருந்து அப்படி மல்லாக்க. இதெல்லாம் கூடாது. சைல்டுஹுட் கேரக்டர் அப்படி பண்ணவங்க எல்லாருக்குமே 28 35 30 40லாம் வந்து ரொம்ப இந்த மாதிரி ஸ்ட்ரெயினில் வந்துடுது. மயக்கம் வருது, கண்டினியூவாக ப்ரிக்லிங் பெயின், ஜாயிண்ட் பெயின் இருக்குது. கழுத்தில் வந்து C3 C4 செர்விக்கலில் வந்து அந்த ஸ்ட்ரெயின் ஆகி சவுண்டு வரும், அந்த கிறுக்குன்னு சவுண்டு வரும். அதெல்லாம் அவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு ஒன் டைமில் மயக்கம் வரும்போது தான் இதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் தேடுறாங்க. எந்த மெடிசின் சாப்பிட்டாலும் க்யூர் ஆகிறதுல இதில் வந்து உங்களுக்கு அவர் ரெக்கவரி இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது எந்த மெடிசனுமே இல்லாமல் இந்த எலும்பை வந்து எப்படி நீங்கள் க்யூர் பண்ணுறீங்க? எனக்கு அதுதான் புரியல. பேரண்டாக இருக்கிறதெல்லாம் ஒரு பார்ட்டு தான். அதில் உள்ள மஜை வந்து அந்த மேரோ வந்து ஸ்டிஃப் ஆயிரும், ட்ரை ஆயிரும். ஸோ உமிழ்நீர், இப்போ நம்ம பேசும்போது உமிழ்நீர் சுரந்தால் தான் நம்ம வேர்டிங்ஸு, நம்ம ஸ்லாங்கு பேச முடியுது, வேர்ட்ஸ் வருது. ஸோ நாக்கு வந்து ஈரப்பதமாக இருக்கணும். ஸோ எண்டோக்ரின் நாளமெல்லாம் சுரக்கிறதுல ஒவ்வொரு உறுப்புகள்லேயும் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுகள்லேயும் அந்த மஜை வந்து உற்பத்தி ஆகும்போது அதில் உள்ள அந்த லூப்ரிகேஷன், அந்த மஜை வந்து உற்பத்தி ஆகணும். அது ஸ்டிமுலேட் ஆகி ரெகுலராக என்ன ஸ்ட்ரெயின் இருக்கோ அதை பேலன்ஸ் பண்ணிகிட்டே வரும். அது பேலன்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆடுவீங்க, மூவ் பண்ணுவீங்க, ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் பண்ணுவீங்க. அதுக்கு ப்ரொபோஷனேட்டாக நேரம் வந்து அந்த பிசுபிசுத்தன்மை உருவாகிட்டே இருக்கும். உருவாகிறது இல்லை, அந்த உருவாகாதனால ஃப்ரிக்ஷன் டெவலப் ஆகி அது இந்த மாதிரி வலியாக ப்ரொமோட் ஆகிடுது. ஸோ அந்த கேப்பு அதிகமாக வலி, அந்த கம்ப்ரெஷன் ஆகி வலி அதிகமாகும். அது செர்விக்கல்லையாக இருக்கலாம், ஸ்பைன் ஓவர் டிஸ்க்லையாக இருக்கலாம், லம்பார் ரீஜன்லையாக இருக்கலாம், L4 L5ல. ஸோ எது இருந்தாலும் லம்பார் பெயினில் வந்து சயாட்டிகா மாதிரி வர்றவங்களே கால் மரத்து போகுது, உட்காந்தா கால் மடக்க முடியல, எழுந்திரிக்க முடியல, இந்தியன் டாய்லெட்டில் உட்கார முடியல, இல்லை மல்டிபிள் லெவலில் அவங்களுக்கு ஸ்ட்ரெயின் இருக்கவங்க எல்லாருக்குமே இதில் வந்து வந்தவங்களுக்கு நமக்கு ரிசல்ட் பண்ணுறோம், வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரிசல்ட் இருக்குது. வித் ஃபுட் சப்ளிமெண்ட்டும் எஜுகேட் பண்ணுவோம். எந்தெந்த நார் சத்து உள்ளது இது சாப்பிடணும், பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும், கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ஃபுட் ஸ்டைலு லைஃப் ஸ்டைலு சொல்லுவோம். அப்போ அதை அவங்க ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் இருக்குது. இன்ஸ்டன்ட்னா எல்லாருக்குமே வலி உடனே குறைய ஆரம்பிச்சிருது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு 40 ஏஜ்க்கு மேலே 50 ஏஜ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் மூட்டு வலி அப்படின்றதுலாம் வரும். இப்போ யங்ஸ்டரே ஒரு 25-30 ஏஜில் இருக்கவங்களே ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸே வராங்க. ஆமாம், இப்போ முட்டி வலிக்குது, மூட்டு வலியாக இருக்குது, பெயினாக இருக்குது, கொஞ்சம் தூரம் கூட நடக்க மாட்டாங்க, நடக்க முடியல, கால் வலிக்குதுன்றாங்க. அதே மாதிரி காலையில் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நடக்கும்போது காலை தரையில் வைக்கும்போது மூட்டுலேருந்து ஒரு டிக் டிக்னு ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு வருது. எல்லாமே இப்போ சொன்னாங்க அது மாதிரி தான். எல்லாமே மேரோ டெஃபிஷியன்சி தான். எமோஷனலாக இருக்கிறது, ஆன்சைட்டியாக இருக்கிறது, ஃபுட் ஸ்டைலு, ஒரு ஆக்டிவாக வேலை செய்வாங்க. ஆனால் எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக வேலை செய்கிறதுக்கு அவங்க ரிலாக்ஸாக வேலை செய்யணும். அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்துகிட்டே வேலை செய்வாங்க. அந்த மினிமம் ஒரு இன்டர்வலில் மினிமம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ரொலாங் பண்ணணும். அப்படி பண்ண முடியல. கண்டினியூஸ் ஜாப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் பார்த்தாங்கன்னா அடுத்தடுத்த ஷிஃப்ட்டு, அன்டைமில் வேலை செய்கிறது, நைட் டைம் ஷிஃப்ட் பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறது, இர்ரெகுலராக இருக்கிறவங்க, எமோஷ்னலாக ஆன்சைட்டியாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த மேரோ ஸ்டிஃப்னஸ் வந்துடுது. ஸோ ரிலாக்ஸாக இருந்தால் இதுக்கு 80% அதுலேயே அவங்களே செல்ஃபாக வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். மினிமம் ஃபுட் சப்ளிமெண்ட்.
ஸோ லைஃப் ஸ்டைலு டிஸ்டர்ப் ஆகிறது, ஃபுட் ஸ்டைலு மாறுறது, அவங்களோட லிவிங் என்வாயர்மெண்டல் மாறுது, இதெல்லாம் தான் அந்த வலிக்கு காரணம். ஹெரிடிட்டரி ஒன் ஆஃப் த மேஜர் ரோல். ஒருத்தருக்கு வந்து 60+ தான் வரணும், சிலவருக்கு வந்து 30+லேயே இந்த பெயின் இருக்குது. இன்றைக்கி லைஃப் ஸ்டைலு ஃபுட் ஸ்டைல் எல்லாம் ஜங்க் ஃபுட் ட்ராவல் அதிகமாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த பெயின் எல்லாம் வந்துடுது. இதில் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. மினிமம் வந்து ஒரு செல்ஃப் எனர்ஜைஸ் பண்ணுறது, அவங்க பாடியை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு எழுந்திரிச்ச உடனே மினிமம் ஒரு பயிற்சி எக்ஸசைஸ் செஞ்சவங்க, ஏதாவது ஒரு யோகா பயிற்சி செஞ்சவங்க அந்த மாதிரி செய்கிறது. எதுவுமே தெரியல, அவங்க வந்து ஒரு ஜென்ரல் வாக்கிங் பண்ணுறது, ஒரு பாடியை வந்து ஒரு ஸ்வெட் பண்ணுற அளவுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ், ஒரு 1 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி. ஒருத்தர் 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஜாக்கிங் போகிறாங்க. அப்போ அவங்கவுங்களுடைய எஃபிஷியன்சி தகுந்த மாதிரி பாடியை ஸ்டிமுலேட் பண்ணும். ஒரு 25 இயர்ஸ்க்கு பண்ணுறவரை வந்து 45 இயர்ஸுக்கு அதே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ டிபெண்ட்ஸ், அவங்களுடைய எயில்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய எஃபிஷியன்சிக்கு தகுந்த மாதிரி அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கணும். அது வாக்கிங்காக இருக்கலாம், ஜாக்கிங்காக இருக்கலாம், உடற்பயிற்சியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணணும். அது செல்ஃப் எதுவுமே பண்ணாமல் பெட் ரிட்டன் இருக்காங்க. அவங்களுக்கு சில ப்ரெஷர் பாயிண்ட்டுகள் கொடுத்து அவங்க கை காலுக்கு உள்ள விரல்கள்லாம் பிடிச்சி விட்டு அதை மினிமம் பாடியை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ஏஜில் இருந்து தான் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குங்களா? 6 மந்த் பேபியிலேருந்து 8 மந்த்ஸ் 10 மந்த்ஸில் கழுத்து நிற்காத பேபியிலேருந்து கொடுத்துட்ருக்குறோம். அது ப்ரெஷர் கொடுத்துட்ருக்குறோம். அவங்களுக்கு வந்து கழுத்து நிற்கலை, ஒரு 2 இயர்ஸ் ஆகி பேச்சு வரல, ஒரு 5 இயர்ஸ் ஆகி 6 இயர்ஸ் ஆகி வாக்கிங் ஸ்டைல் மாறுது, மசில்ஸு ப்ராப்ளம் இருந்து அதில் சிலதெல்லாம் வாக்கிங் ஸ்டைல் சரியாக இல்லை. நீடில்ஸ்லாம் பார்த்தோன்னே அந்த பயப்படுற மாதிரி பெயினாக இருக்க மாதிரின்றவங்கள எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க? அது ஒரு ஃபஸ்ட்டு வெரி பிகினிங்கில் தான். நீங்கள் வந்து இப்போ எப்பாவது நீங்கள் அப்படி வந்து பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். 2 இயர்ஸ் குழந்தைங்க கூட சத்தமெல்லாம் உட்காந்துட்ருக்கும். 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை. இது வந்து ஒரு தெய்வீகத்தன்மையான ஒரு மருத்துவம், சித்தர்கள் வழி வந்த கலை அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கும். எனக்கு அழ மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் 2 டைம் கொஞ்சம் அழுகிறது, கொஞ்சம் அடம் பிடிக்கலாம். அதுக்கப்புறம் எப்போ அக்குபஞ்சர் போவோம். ஏன்னா யூடியூப்ல நம்ம பார்க்கும்போதே அந்த நீடில்லாம் பார்க்கும்போது என்ன நமக்கு பெரியவங்களுக்கே பயம் வருது. 40-30 இயர்ஸ் ஆளுங்க பயப்படுறாங்க, அதில் இருக்குது. அப்புறம் ஒரு 1 or 2 ட்ரீட்மெண்ட் அதில் ஒன்றும் இல்லை, பெயினே இல்லைங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவரை அடாப்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த க்யூர் வந்து சென்ஸு, அவங்க பாசிட்டிவாக அவங்க பாடியில் நடக்கிற அந்த எனர்ஜி, அவங்களுடைய டிஃபிஷியன்சி ரெக்கவரி ஆகிறது, அந்த எக்ஸைட்மெண்ட்டு அவங்களுக்கு ப்ரொமோட் ஆகிடும். அப்புறம் ஊசி வலிக்காது, வலியாக அதை ஃபீல் பண்ண மாட்டாங்க. சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் கேட்க வரலான்னு பார்த்தேன். நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எந்த மெடிசனுமே ஆர்டிஃபிஷியலாக எந்த கெமிக்கல்ஸும் இல்லாத ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க. மேபி இதில் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சைடு எஃபெக்ட்டு கிடையாது. அதை நான் கொடுக்குற மெத்தட் வந்து வெரி சிங்கிள் நீடில் அல்லது டபுள் நீடில், 1 அல்லது 2 நீடில் தான். வெதர் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்கலேருந்து நியூராலஜிக்கல் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்க வரைக்கும் மல்டிபிளாக இருக்க ப்ராப்ளம், அத்தனை ப்ராப்ளத்துக்கும் இந்த 1-2 நீடில் தான். இது இந்த ட்ரீட்மெண்ட்டில் ரிசல்ட் சைடு எஃபெக்ட்னா ஒரு நோய்க்கு குணப்படுத்துறதுக்கு போட்டால் அது இன்னொரு நோய்க்கு சிவந்து குணமாயிரும், அது பர்ஃபெக்ட் ஆயிரும். அதுதான் சைடு எஃபெக்ட். ஸோ சைடு எஃபெக்ட்ன்றது 0% தான். யாரெல்லாம் இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குங்களா? இப்போது ஏஜ் லிமிட் பேராமீட்டர் அக்குபஞ்சருக்குன்னு ஒரு லாஜிக் ஃபிக்ஸ் பண்ணி 70 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம், 8 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலான்னு ஒரு லாஜிக்கல் ஃபிக்ஸ் பண்ணி அதை உலகம் ஃபுல்லாக ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க. நான் எங்கிட்ட ஃபாலோ பண்ணுறவங்க 90 இயர்ஸ் பேஷண்ட்டே எங்கிட்ட இருக்காங்க. தூக்கிட்டு வந்தவங்களாம் இப்போ நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ரிசல்ட்டு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ வந்து ஹை ரிசல்ட்டு. ஏஜ் பேராமீட்டருங்கிறத விட அது யாருக்கெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னா ப்ரெக்னன்சி லேட்டரிக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ப்ரெக்னன்சி லேட்டருக்கு அவங்க எப்போ ப்ரெக்னன்சின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்களோ அதுலேருந்து மாடர்ன் சயின்ஸில் என்ன லேட்டஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறோமோ அதை கைனக் டாக்டர் பார்த்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறது வெரி அட்வைசபிள். ஆஃப்டர் டெலிவரி அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும், அதுக்கு திரும்ப பேக் டு பவிலியன் மாதிரி நம்மகிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது நிறைய பேருக்கு நம்ம அதை அட்வைஸ் பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஓல்டு ஏஜுக்கு பேராமீட்டர் 90 இயர்ஸ் வரைக்கும் வர்றதுனால கொடுக்குறோம். 90 இயர்ஸுக்கு அலௌடானா நம்ம அக்குபஞ்சரில் ஒரு 8 இயர்ஸ் வரைக்கும் தான் அவங்க பண்ணுறாங்க. யாரெல்லாம் வந்து இன்க்யூரபிள்னு போய் அங்கே கைவிட்டவங்க வர்றது தான் இங்கே பர்சன்டேஜ் நிறையா இருக்குது. நீங்கள் எங்கிட்ட வர்றவங்கள்ட்ட ஒரு 30 பேஷண்ட் ஒரு டெய்லி ஒரு ட்ராவல் ஆகிருக்காங்கல்ல, ஒரு 15-20% இன்க்யூரபிள் அல்லது எங்கேயாவது பார்க்க முடியல அப்படிங்கிற எயில்மெண்ட்டு தான். அது ரொமட்டோ ஆர்த்தடிஸாக இருக்கலாம், மற்ற வேறு அதர் டிசார்டராக இருக்கலாம், ஏதாவது லம்பாரில் சர்ஜரி பண்ணணும்,
சர்விக்கலில் சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி த்ரெட்டனிங் டிசீஸ் இருக்கிறவங்க அதில் வந்து நம்பிக்கை இருக்குங்கிறத விட எக்ஸ்பெண்டிச்சரை மீட் அவுட் பண்ணலை, பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் இருக்கிறவங்க அவங்களாம் எல்லாம் இங்கே டேரெக்டாக இங்கே வந்துடுறாங்க. சுகருக்கு டயபெட்டிஸ்க்கு க்யூர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதையும் நீங்கள் வந்து மருந்து இல்லாமல் க்யூர் பண்ணுறீங்கன்றது அது கண்டிப்பாக பெரிய விஷயம். நீங்கள் பார்க்குற பேஷண்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் எங்கேயுமே முடியல, யாராலையுமே பண்ண முடியலன்ற சுச்சுவேஷனில் உங்ககிட்ட வராங்கன்றதுனால மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அக்குபஞ்சரை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே, தேங்க்யூ.